join the live session right now. Okay. Okay. Yes. So welcome to Learning Together. Good evening. Good evening. Ellarum vandacha? Ellarum vandacha? Vandachi அப்படினா chatல ஒரு attendance போடுங்க பார்க்கலாம். Okay. Super. Very good evening. Are you all there? I know you people are like ரொம்ப ஒரு பானிக்ல இருக்கீங்க, ரொம்ப ஒரு பயத்துல இருக்கீங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப தெரியும். Right? Yes. So கொஞ்சம் நம்ம வந்து அந்த பயத்தை வந்து போக்கிக்கலாம். ஓகேவா? நமக்கு டைம் வந்து கையில கம்மி தான் இருக்கு. ஒரு 6 hours வச்சுக்கலாமா? ஆமா, ரொம்ப ப்ரொடக்டிவா படிச்சா கூட ஒரு 6 hours மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த 6 hoursல நம்ம என்னெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து படிச்சிடலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரைட்? ஸ்டார்ட் பண்ணலாமா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. Then put a fire in the chat section. Yes. Okay pa. So quickly, yes, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லாஸ்ட் மினிட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ டைம் கம்மியா இருக்கு. ஸோ என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் தரப்போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே படிக்கலனாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நான் கொஞ்சம் அரைகுறை அங்கங்க படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் மினிட்ல நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 80 to 85 மார்க்ஸுக்கு நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்து போயிடுவோம். ரைட்? அண்ட் தென் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் நாங்க வந்து சொல்றோம், கவலையே படாதீங்க. ஆனா என்னுடைய சஜஷன் வந்து என்ன தெரியுமா, நீங்க இன்னும் வந்து 2 mark 3 mark 5 mark லேட்டஸ்ட் தியரி கொஸ்டின்ஸே நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா டு நாட் கோ ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நீங்க ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பேனிக் ஆகும், உள்ளதும் மறந்து போயிடும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நமக்கு அரைஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால ப்ராப்ளம்ஸ்குள்ள இமீடியட்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே இம்பார்ட்டன்டான 2 mark 3 mark 5 mark இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பா எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, which is previous year quarterly question paper ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. சரியா? பிகாஸ் அதுல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கம்பல்சரியில கேட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. ஓகே, சோ நீங்க போய் டவுன்லோட் பண்ணி கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்னலாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கு, அதே மாதிரி 5 mark questions இதோ பாருங்க, வெறும் 5 mark questions தான் இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ அது எல்லாத்தையுமே வந்து குயிக்கா அதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னாவது படிச்சுக்கோங்க. லைன் பை லைன் எல்லாத்தையும் உட்காந்து லாஸ்ட் மினிட்ல மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரைட்? அடுத்து செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 5 mark questions ஆல்சோ. ஓகே, அண்ட் தென் தேர்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு 7 இருக்கு. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, 5 mark படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க. அதுல என்ன ஈக்குவேஷன் இருக்கு, என்ன டெரிவேஷன் அப்படிங்கிற அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டுமாவது எல்லாருமே வந்து ஒரு வாட்டி வந்து எழுதி பார்த்துட்டு வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் அதே சாப்டர் 3ல இருக்கிற 5 mark questions வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. முக்கியமா இதுல ப்ரூவ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் சாப்டர் 4ல என்னென்ன ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு நம்ம இங்க வந்து சொல்லியிருக்கோம். சிமிலர்லி சாப்டர் 4ல இருக்கிற 5 mark questions. ஓகே, ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சாப்டர் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏன்னா நல்லா படிச்சுட்டேன், ஓகே, ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சுப்போம். நான் கொஞ்சம் அரைகுறையா படிச்சிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி. நான் ஒண்ணுமே படிக்கல அப்படிங்கிறது தேர்ட் கேட்டகரி. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரியை கம்ப்ளீட்டா முடிக்க போறீங்க. சரியா? புரிஞ்சுதா? சோ நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு தரவா படிச்சுட்டேன். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு வாட்டி சூப்பரா படிச்சிருங்க. அண்ட் தென் அரைகுறையா இதெல்லாம் கொஞ்சம் விட்டு படிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்டா ப்ராப்ளம்ஸ் படிங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ ஃபோர்த் சாப்டர்ல இருக்கிற 5 mark questions வரைக்கும் நம்ம இப்ப வந்து பார்த்திருக்கோம். கண்டிப்பா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? கிளியரா? ஓகே, கேன் வி பிகின் த மென்டி செஷன்? சோ குயிக்கா, இந்த மென்டி செம்ம குயிக்கா இருக்கும். மென்டி முடிஞ்ச உடனேவே இதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க, குயிக்கா ரீகால் பண்ண போறீங்க. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். ரைட்? இங்க என்ன உங்களுடைய மார்க் டிசைட் பண்ண போகுது அப்படின்னா
டைம் ஃபேக்டர் தான். ஓகே, சோ இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல யார் நிறைய படிக்கிறீங்க அப்படிங்கறது மட்டும் தான் உங்களை டிசைட் பண்ண போகுது. சோ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், அதுக்கு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். சோ 2 minutes டைம் இருக்குன்னா வீடியோ பாருங்க, இல்ல எனக்கு 1 minute தான் டைம் இருக்கு அப்படின்னா ஷார்ட்ஸ் பாருங்க, சரியா? எஸ், சோ we are going to begin the Menti quiz. Menti quiz ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா. சோ நான் இப்ப Menti கோட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்றேன், சரியா? Menti கோட் வந்து நான் கமெண்ட்ல தரேன், எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் 37986662. ஓகே, சோ யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ ஜஸ்ட் ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, சூப்பர். ஓகே பாப்பா, சோ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு, அது பப்ளிக் எக்ஸாம் 2024 3 2 இதெல்லாம் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போயிட்டு பாருங்க. ஓகே, நான் இந்த மென்டி கோடை வந்து நான் சாட்ல பின்னும் வந்து பண்ணியிருக்கேன். என்னாச்சு? ஓகே, நான் சாட்ல வந்து நான் பின் பண்ணியும் இருக்கேன். ஓகேவா? எஸ், லெட்ஸ் பிகின். நம்ம மென்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகே, சோ குயிக்கா கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த மென்டி செஷன். நம்பர் 39 43 48 52 55 56 பிளேயர்ஸ் ஆர் ரெடி. கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாதானே காம்படிஷன் பயங்கர ஹெவியா இருக்கும். ஆல் இந்தியா தமிழ்நாடு நம்ம காம்பீட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் ஒரு 500 பீப்புள் கூடயாவது நம்ம காம்பீட் பண்ணணுமா இல்லையா? எஸ், சோ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா menti.com குள்ள போங்க. ஓகே, menti.comல போயிட்டு இந்த ஒரு கோடை வந்து கொடுங்க. இந்த சாட்லயே கமெண்ட்லயே நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த கோடை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் த மென்டி செஷன், ரைட்? ஓகே, அதுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்கப்பா, குயிக்கா எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் டைம். அந்த 2 minutesல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். என்ன தெரியுமா? பிசிக்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் என்னது? எல்லாரும் 6th சாப்டர் தான் சொல்றீங்க. பிசிக்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிற சாப்டர் எதுப்பா? Which is the toughest chapter for you in physics? 3rd chapter, 6th, 4th chapter ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க தயவு செய்து. 6th chapter, 6th நிறைய பேர் 6th chapter ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. ஓகே, சோ மென்டி பிளேயர்ஸ் எல்லாரும் குயிக்கா வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு 6th chapterல என்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறதும் நான் காட்டுறேன். ஓகே, சோ லெட்ஸ் பிகின் தி மென்டி குவிஸ். நம்ம குயிக்கா வந்து பிகின் பண்ணிரலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் அவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. எஸ், சோ லெட்ஸ் பிகின். First question, what is inertia? Inertia அப்படினா வந்து என்னது? The ability of an object to move on its own, the inability of the objects to change a state of motion, the tendency of an object to resist gravitational force, இல்ல the capacity of an object to change direction on its own. என்னப்பா வரும்? menti.com அப்படின்னு நீங்க கூகுள்ல போயிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மென்டி குவிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா 100 learning ஆப் மூலமாவும் ஜாயின் பண்ணிக்கலாம். Okay, so which will be the right answer? Quickly. Very good, very good. Yes, நிறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. inertia அப்படினா என்னது? The inability of an object to change a state of motion. சரியா? State of motion or change, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? அதோடைய மோஷன் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கறதா inertia அப்படின்னு சொல்றோம். சோ inertiaல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியுமா? அந்த 3 டைப்ஸுமே வந்து நீங்க சூப்பரா படிச்சுக்கோங்க. ஓகே, what are all the types of inertia? Chatல சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக், ஹரு, சஞ்சனா, சந்தோஷ், ஸ்ரீஜா, டாக்டர் சென்டிபீட் பேரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஜாக்கும் ஹருவும் வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்காங்க. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. பாத்தீங்க அப்படினா செகண்ட் क्वेश्चन 137 players are ready. Let's begin by 142. Nice. Yeah, let's begin. Yeah. So what is an example of inertia of motion? Like previous question la sonna inertia la nariya types irukku appdin sonna illaya, adula ella inertia of motion la pathinga appadina edu adukku example appdin kekran. A stationary car suddenly moving. ஸ்டேஷனரி இருக்கிற கார் வந்து, அதாவது ஸ்டேஷனரினா மூவ் பண்ணாம ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஒரு கார் வந்து மூவ் பண்றதை நம்ம சொல்றோமா? A stone tied to a string moving in a circle. ஒரு ஸ்டோனை வந்து ஒரு சர்க்கிள் நம்ம கல்லு கட்டி சுத்துவோம் இல்லையா, அதுவா? இல்ல a book lying on a table remaining at rest. ஒரு ரெஸ்ட்ல ஒரு புக் அப்படியே இருக்கிறத சொல்றோமா? A bus braking suddenly causing passenger to move forward, right? ஒரு பஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு, டக்குன்னு பிரேக் போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி தானே போய் விடுவோம், அதுவா? inertia of motion அப்படிங்கிறது. சரியாப்பா? சோ என்ன இருக்கு? ஒரு மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் சடனா ஸ்டாப் ஆறப்போ இருக்கிற ஒரு inertia தான். லைக் பஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு,
பஸ்ஸுக்குள்ள தான் நான் இருக்கேன். அப்ப நானும் அந்த பஸ் கூட சேர்ந்து மூவ் தானே ஆயிட்டு இருக்கேன். அப்ப சடனா அந்த பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா என்னோட பாடி வந்து என்ன இல்ல, டக்குன்னு ஸ்டாப் ஆக முடியல. தட்ஸ் வை இட் இஸ் அகைன் இந்த மோஷன். அதனால தான் நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு திருப்பி வந்து பின்னாடி வரும். புரிஞ்சுதா? சோ இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் உடைய ஒரு எக்ஸாம்பிள். லீடர் போர்டு அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம இப்போ தேர்ட் क्वेश्चनக்குள்ள போயிடலாம். ரைட்? ஓகே, 155 players are ready. ஆன்சர் தெரியல அப்படின்னா தப்பு கிடையாது. இப்போ அது கத்துக்கோங்க. சரியா? Which of the following laws states that the force acting on an object is equal to the rate of change of its momentum? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்க்கு இந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து எந்த லா நமக்கு சொல்லுது? வாட் இஸ் மொமெண்டம்? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆஸ் மொமெண்டம் இல்லையா? அது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவா, நியூட்டன்ஸ் செகண்ட் லாவா, நியூட்டன்ஸ் தேர்ட் லாவா, இல்ல லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனா? எந்த லா? இந்த லாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, அதுக்கப்புறம் law of universal gravitation எது வரும்? ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான் இது. வெரி குட். இட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, அப்ப நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எது? இதுல ஃபர்ஸ்ட் லா என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் சொல்றோம், கவலையே படாதீங்க. பிஃபோர் கோயிங் டு த லீடர் போர்ட், கண்டிப்பா நான் லீடர் போர்ட் காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चनக்குள்ள போகலாம். பிகாஸ் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அந்த கம்மியான டைம்ல நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே படிக்கணும் இல்லையா? சோ we the HARDER learning team value your time a lot. சோ நம்ம அடுத்த क्वेश्चनக்குள்ள போகலாம். ஓகே, எஸ். சோ இங்கே நம்ம நிறைய கான்செப்ட் படிக்கணும் இல்லையா? இதே கான்செப்ட் 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ வந்தா நீங்க எழுதிட்டு போயிடலாம். ரைட்? How is 1 Newton defined? 1 Newton நம்ம என்னன்னு வந்து சொல்றோம்? A force required to accelerate 1 kg mass at 1 meter per second square அப்படின்னு சொல்றோமா? A force needed to accelerate 1 gram mass at 1 meter per second. அதாவது கேஜியா, கிராமா, கிலோகிராமா, கிராமா அப்படிங்கிறதுல தான் கேமே இருக்கு. ரைட்? Force required to move a body at 1 meter per second without friction. The force acting on a body of 1 kg due to gravity. Which will be the right answer? Yes, correct. Very good. Yes, நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. A force required to accelerate, அதாவது நமக்கு மூவ் பண்றதுக்கு 1 kg mass at 1 meter per second. 1 kg mass எவ்வளவு? 1 kg. and then நம்மளுடைய distance எவ்வளவு இருக்கு? நமக்கு 1 meter per second. ஸ்பீட் வந்து எவ்வளவு இருக்கு? 1 meter per second. சரியா? அத மறந்துடாதீங்க. ரைட்? ஓகேப்பா. மாம் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் சம்ஸ்லாம் பின் பண்ணலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா ஒரு சீக்ரெட் சொல்றேன். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும், சரியா? பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் எதுல கேக்குறாங்க? எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் ப்ராப்ளம் தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. 2 மார்க்லயா, 2-3 மார்க்லயா, இல்ல 5 மார்க்லயா? 2-3 மார்க்ஸ்ல ப்ராப்ளம் கேக்குறாங்களா? 5 மார்க்ல ப்ராப்ளம் கேக்குறாங்களா? லெட் மீ நோ. 2-3 மார்க்ல ப்ராப்ளம் கேக்குறாங்களா? 5 மார்க்லயா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். 2 மார்க் 3 மார்க் தான் இல்லையா? 2 மார்க் 3 மார்க்ல தான் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ரைட்? 5 மார்க்ல டைரக்டா 5 மார்க் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியா தான் சான்சஸ் இருக்கு. பட் 2-3 மார்க்ல தான் ப்ராப்ளம் கேக்குறாங்க. அப்போ ஸ்மார்ட்டா இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணணும்? நீங்க ப்ராப்ளமே இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா எடுத்த உடனே இந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்லாம் பாத்துக்கோ. ஈஸியா இருக்கிற ப்ராப்ளம், குட்டியா இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் பாத்துக்கோ. இல்ல அதுக்கு கூட டைம் இல்ல அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோ. சரியா? நாங்களே ஷார்ட்ஸ்ல போடுவோம், இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மட்டுமாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடு. டைம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். சஞ்சனா இஸ் த ஃபாஸ்டஸ்ட். பூஜா, ஜனனி, வெரி குட். சோ நிறைய கேர்ள்ஸ் தான் இதுல வந்து டாப்ல இருக்காங்க. சோ வில் கோ டு த நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ்பா. சோ எப்படி ஜாயின் பண்றது? கோ டு கூகுள், கோ டு mentimeter.com. அதுல போயிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணி இருக்கிற கோட கொடுங்க. வாட் இஸ் இம்பல்ஸ் ஈக்குவலன்ட் டு? இம்பல்ஸ்னா என்ன? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே 2 மார்க்ல கேட்கலாம். The rate of change of velocity, change of momentum, இல்ல the product of mass and velocity, product of mass and velocity, momentum அப்படினா இன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன். The product of mass and force, இது எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, இது வருமா? Product of mass into acceleration நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Product of mass into acceleration. F is equal to ma. அச்சோ சொல்லிட்டேனே. என்ன சொல்லுவோம்? F is equal to ma. Force தான் நம்ம mass and acceleration வந்து சொல்லுவோம் இல்லையா? Change of momentum தான் it is equal to impulse. Okay, so what is impulse? It is change of momentum. It is not velocity, right? Velocity கிடையாது. Rate of change of velocity என்னது? Rate of change of velocity வந்து என்னது? கரெக்ட்டா எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். What is rate of change of velocity?
ஓகே, சோ தப்பா பண்ணாதீங்க. 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டா கூட நீங்க இதை என்ன பண்ணலாம், சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே சூப்பர். டிஸ்பிளேஸ்மெண்டா ஆக்சலரேஷனா? எப்படிப்பா ஃபோர்ஸ் வராது. பூஜா வந்து ஃபாஸ்டஸ்ட், சஞ்சனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சோ லெட்ஸ் பிகின், லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் क्वेश्चन. எவ்ரி क्वेश्चंसக்கு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. வெரி குட், த ஆக்சலரேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். Why is it easy to pull an object than push y? Hey, look, this is very important question. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 1 மார்க்ல வராது, ஆனா 2-3 மார்க்ல வந்து வரும். ஏன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு புஷ் பண்றதை விட. The angle of the applied force is greater while pulling வருமா? The normal force decreases when pulling the frictional force is smaller when pulling the mass of the object decreases when pulled. இது வந்து உங்களுக்கு 2-3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ரைட்? ஏன் ஒரு ஆப்ஜெக்ட புல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு புஷ் பண்றதை விட? The normal force decreases when pulling, right? Normal force அப்படினா என்னது? 90 டிகிரில நமக்கு டாப் ஆங்கிள்ல இருந்து ஆக்ட் ஆகுற ஒரு ஃபோர்ஸ் நம்ம நார்மல் ஃபோர்ஸ் சொல்றோம். அது வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும் புல் பண்றப்போ. சரியா? அதோடைய டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, அதை வந்து பாத்துக்கோங்க. யா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள நம்ம வந்து போகலாம். லீடர் போர்டு அப்புறமா பார்க்கலாம். we'll go to the next question, right? இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதை எழுதினாலே கீவேர்டு, நீங்க அழகா கீவேர்டு எழுதிருவீங்க. 2 மார்க்ல அட்லீஸ்ட் 1 மார்க்காவது நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே okay, yes. So அடுத்த question, which of the following is not a type of friction? எது வந்து நமக்கு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிடையாது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா, எலாஸ்டிக் ஃப்ரிக்ஷனா? சோ அப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? வாட் ஆர் ஆல் த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூப்பரா எழுதிடலாம் இல்லையா? ரைட்? எஸ், வெரி குட் வெரி குட். நிறைய பேர் எனக்கு ஆப்ஷன் சாட்ல வந்து சொல்றீங்க. எல்லாருமே மென்டி ஜாயின் பண்ணி சொல்லுங்க. 6th லெசன் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கண்டிப்பா சொல்றேன் பெனஸ். வெரி குட். டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எது கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க? லிமிட்டிங். எஸ், எலாஸ்டிக் ஃப்ரிக்ஷன். நிறைய பேர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்கீங்களே. எலாஸ்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இது மூணுமே வந்து நமக்கு they are all types of friction. ஏன்பா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? நானும் ஒரு வாட்டி அந்த கொஸ்டின் வந்து செக் பண்ணிடுறேன். சரியா? எஸ், சோ ஷாஸ்வத் வந்திருக்காரு. சுஷித், ஷாஸ்வத், வெரி குட். பேர்ஃபுட் கொண்டெசா. அடுத்தது வேற யார் இருக்கீங்க? லஃபி, தீப்தி, சோ மெனி பீப்புள் ஆர் தேர். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து லைவ் செஷன் இருக்காது சரியா? பிகாஸ் டைம் இல்ல. உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். முதல்ல அதை போய் பாருங்க. அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. கௌரி, ஓகே கிளியர்? ஹவு கேன் ஃப்ரிக்ஷன் பி ரெடியூஸ்ட் இன் மெஷின்ஸ்? மெஷின்ஸ்லாம் வந்து ஃப்ரிக்ஷனை நம்ம எப்படி வந்து கம்மி பண்ணலாம்? யூசிங் ரஃப் சர்ஃபேஸா? கிடையவே கிடையாது. ரிமூவிங் லூப்ரிகண்டா? I don't think so. Using ball bearing தெரியல. Increasing the force applied. இங்க பாருங்க, the confusion வந்து எதுக்கும் இருக்கு. எனக்கு என்னமோ ஆப்ஷன் சி அண்ட் டி குள்ளதான் ஒரு பயங்கர கன்ஃபியூஷனா வந்து இருக்கு. ஒரு ஃப்ரிக்ஷன் நம்ம வந்து எப்படி கம்மி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு கேட்கல. they are asking how will you decrease the friction கேக்குறாங்க. using rough surface or removing lubricant. very good. using ball bearing. ஓகே, நம்ம பால் bearing யூஸ் பண்றப்போ ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கம்மி பண்ணலாம். அப்போ ஃப்ரிக்ஷனை நீ அதிகம் பண்றதுனா you can use the rough surface. lubricantsலாம் நீங்க ரிமூவ் பண்ணலாம். சரியா? இதுவே ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணனும்னா நீங்க lubricant like grease, oil இந்த மாதிரி lubricants வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். how to join the மென்டி ஜாயின் பண்றதுக்கு கூகுள்ல போயிட்டு menti.com போயிட்டு நான் இங்க கமெண்ட்ல கொடுத்திருக்கிற அந்த கோடை வந்து கொடுங்க. சரியா? எஸ். சோ இப்போ நம்ம 9th क्वेश्चन குள்ள போகலாம். Let's begin. Yep, very good. What is pseudo force? Easiest question. Pseudo force அப்படின்னா என்னதுப்பா? சூடோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கெமிஸ்ட்ரியில நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சூடோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய பயாலஜில பாத்தீங்கன்னா சூடோபோடியா, அமீபாவுடைய ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்னன்னு சொல்லுவோம்? சூடோபோடியான்னு சொல்லுவோம். சூடோ அப்படின்னாலே வந்து என்னது?
false அப்படின்னு அர்த்தம். The force that acts without any interaction, a force that appears due to acceleration of the frame, a real force acting on moving bodies. என்ன வரும்? A force that appears due to acceleration of the frame. So இப்போ இந்த இடத்துல அந்த frame தான் வந்து நமக்கு accelerate ஆகுதே தவிர அந்த பாடி வந்து நமக்கு accelerate ஆகல. அதுதான் நம்ம false force which is pseudo force அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, 6th லெசன் ஃபுல்லா தான் இருக்கு சிம்பா, சரியா? பட் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல 6th வந்து பாதி மட்டும் வைக்கிறாங்க. பட் உங்க ஸ்கூல்ல எதுவுமே சொல்லல அப்படின்னா 6th லெசன் ஃபுல்லா இருக்கு. ஷாஸ்வத், லஃபி, பூஜா இவங்க 3 பேருமே டாப் 3 பொசிஷன்ல இருக்காங்க. So let's go to the next question. Okay, yes pa. Yeah. What condition causes a car to skid on a circular road? தோ பாரு, இதுவும் நம்ம conditions of skidding அப்படின்னு சொல்லி ஒரு questionல கேட்கலாம். 2 mark 3 markல கேட்கலாம். mark by words. இப்போ நீ மென்டில படிக்கிறதுலாம் உனக்கு 1 மார்க்குக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போறது இல்ல, 2-3 மார்க்குக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. When a frictional force is greater than the gravitational force, when the static friction is enough to provide centripetal force, when centripetal force becomes larger than the car's weight வருமா, when the car speed is 0 வருமா. எப்போ வந்து what are all the condition for a car to skid on a circular roadல ஒரு கார் வந்து எப்ப skid ஆகும்? It can be a 2-3 mark question. When static friction is not enough to provide the centripetal force, right? நம்மளுடைய static friction வந்து நமக்கு centripetal forceக்கான ஒரு இதை வந்து like enough இது கொடுக்கல அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்றோம், அதை வந்து நம்ம கார் வந்து ஈஸியா வந்து skid ஆயிடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், சரியா? லைக் ஃப்ரிக்ஷன் ப்ராப்பரா இல்லடா, ஃப்ரிக்ஷன் இட் ஷுட் பி தேர், ரைட்? அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கும் கரெக்டான ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருந்தா மட்டும்தான் இந்த சர்க்குலர் ரோட்ல போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இத்தனை பேர் தப்பா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, வாட் இஃப் திஸ் கொஸ்டின், த சேம் கொஸ்டின் கம்ஸ் இன் த 2 mark or 3 mark, how are you going to score? லஃபி ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, நித்யஸ்ரீ ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வெரி குட். எஸ், சோ நம்ம half of the மென்டி முடிச்சிட்டோம். குயிக்கா அடுத்த மென்டி நம்ம போயிடலாம். நடுவில் லீடர் போர்டே பார்க்க வேண்டாம். வில் பி வெரி வெரி ஃபோக்கஸ்ட். எஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? நமக்கு ஃபோர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இது ரெண்டுத்துடைய டெஃபினிஷன் நமக்கு கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. எஸ், so air resistance, friction, gravitational force, viscous force. இதுல எது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? மென்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு menti.com கிளிக் பண்ணுங்க. menti.com கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே, சாரி சாட்ல வந்து ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு நம்பர் பின் பண்ணிருக்கேன், அந்த நம்பரை போட்டு நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஓகே கவின், எஸ் ஐ ஹவ் கிவன் யூ அ மென்டி கோட். நான் இப்போ கூட உங்களுக்கு சாட்ல வந்து திருப்பி சென்ட் பண்றேன், ஆல்ரெடி சென்ட் பண்ணிருக்கேன். ஓகே, யா. சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்ப மீதி 3 ஃபோர்ஸ் எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், ஏர் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ். ஓகே, சோ we will see the leaderboard later. We'll go to the next question. எல்லாருமே ரெடியா இருக்கீங்க? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, it's coming. Yes, in which type of collision is kinetic energy conserved? Elastic collision, non-elastic or inelastic collision இருக்கு இல்லையா? collisionல நமக்கு 2 types இருக்கு. அதோடைய derivation படிக்கலன்னா படிச்சு வச்சுக்கோங்க, right? inelastic collision வருமா, perfectly inelastic collision, elastic collision இல்ல partial collision? என்ன வரும்பா? in which type of collision is kinetic energy conserved? கைனடிக் எனர்ஜி வந்து எந்த டைப் ஆஃப் கொலிஷன் வந்து கன்சர்வ்டா வந்து இருக்கும்? கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு திருப்பி கிடைக்கும். எஸ், பக்கா. ஓகே, எலாஸ்டிக் கொலிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகே, சூப்பர். யாருக்கெல்லாம் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்காதுப்பா, ஆர் பிசிக்ஸ் டீச்சரே பிடிக்காது? யாருக்கெல்லாம் வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்காதோ, யாருக்கெல்லாம் பிசிக்ஸ் டீச்சர்ஸே பிடிக்காதோ, ஐ கேன் டெல் யூ ஒன் திங் ஃபார் ஷியோர், நம்ம சேனலுடைய பிசிக்ஸ் சார், யாழினியன் சார் எல்லாருக்குமே பிடிக்கும், ரைட்? நீங்க இன்னும் அவர் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லேயே வீடியோலாம் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலாம் போட்டிருக்காரு. அவரை பிடிக்காத ஆளே கிடையாது, ரைட்? ஸோ இப்போ லஃபி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட்? ஓகே, பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னது? the rate of energy lost in the collision வருமா, the ratio of velocity after collision to velocity before collision இல்ல the product of mass and acceleration. அடுத்து பாத்தீங்கன்னா the force acting per unit mass வருமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்,
the coefficient of restitution என்ன சொல்லலாம்? இது 2 mark definitionல கேட்கலாம். Right? மேம் லைவ் எப்போ போவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு எப்படி ஜாயின் பண்றது? இந்த லைவ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணுங்க. எஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் என்னது? த ரேஷியோ அப்படினால என்னது? டிவிஷன், ரைட்? velocity after collision to velocity before collision. Velocity after collision divided by velocity before collision. Okay? Yes, அம்மோ சொல்லிருக்காங்க பாருங்க. எனக்கு physics பிடிக்காது. But after seeing Yarin sir in 100 Learning channel, I loved so much subject that and the chart too. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச சார் உங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சார் பிடிச்சா அந்த சப்ஜெக்டும் சூப்பரா புரியும். அந்த சப்ஜெக்ட் நமக்கு சூப்பரா புரிஞ்சாலே அந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டெவலப் ஆகும். இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனாலே நம்மளும் அழகா படிப்போம். நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. ரீகால் பண்ணதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? ஸோ இதெல்லாம் இங்க வந்து இருக்கு. நமக்கு கிளாஸ் பிடிக்கணும். ஓகேவா? சூப்பர். அடுத்து போலாமா? Yes. Luffy Shashwat வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. சூப்பர் சாஷ்வத். ஓகே, சூப்பர். So 14th question, 153 players are ready, 154 players are ready, 155 players are ready. Yes, okay. What is the law of conservation of energy state? Law of conservation of energy state. Like என்னோட எனர்ஜியை நான் ரொம்ப கன்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து எந்த law கரெக்டா இருக்கு? The energy is destroyed in physical interactions. Energy is created from mass. The energy can neither be created nor destroyed. Anything can be transferred without loss. Okay? Thank you, Dharini Prasad. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். What is the law of conservation of energy state? சொல்லுங்கப்பா. நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் கண்டிப்பா வந்து சொல்லுவோம். ரைட்? எஸ், டைம் ஆகுது. நம்ம குயிக்கா மென்டி முடிச்சலாம். எனர்ஜி கேன் neither be created nor destroy தான் law of conservation of energy. நம்ம எனர்ஜியை வந்து நம்ம கிரியேட்டும் பண்ண முடியாது. நம்ம எனர்ஜியை வந்து என்ன பண்ண முடியாது? அழிக்கவும் முடியாது. we cannot create, we cannot destroy. ஷாஷ்வத், நீங்க வந்து 100 Learning app ஸ்டூடெண்டாப்பா? ஓகே, so let's go. Yeah. Yes, so பாருங்கப்பா, in elastic collision, sorry, inelastic கிடையாது, elastic collision, which of the following is conserved? Elastic collisionல என்ன கன்சர்வ் ஆகுது? எங்கேயோ கைனெட்டிக் எனர்ஜி நம்ம பார்த்தோமே, அது எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா மறந்துட்டீங்களா? மொமெண்டம் அண்ட் எனர்ஜியா? மொமெண்டம் மட்டுமா இல்ல எனர்ஜி மட்டுமா இல்ல neither momentum nor energy? Which will be the right answer? Yes, how to join your WhatsApp group? நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க 11th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, உங்களுக்கான லிங்க் வந்து நான் சாட்ல தரேன். எல்லாருமே அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் கிளிக் த லிங்க் அண்ட் தென் ஜாயின் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ரைட்? இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஓகே, எஸ், கண்டிப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நாங்க எல்லாமே வந்து சொல்லுவோம். மொமெண்டம் அண்ட் எனர்ஜி எலாஸ்டிக் கொலிஷன்ல ஞாபகம் வச்சுக்கோ, மொமெண்டமும் எனர்ஜியும் தான் நமக்கு கன்சர்வ் ஆகுது. பக்கா. சூப்பர். லீடர் போடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாமா? 16th கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். ஸோ எஸ், 12th பிசிக்ஸ் மென்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ப் 7:30க்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, what is a free body diagram illustrate? This can also be asked in 2 mark question, right? So the force acting on an object, the velocity of the object, the momentum of an object, the potential energy of an object. என்ன வரும்? What does a free body diagram illustrate? The force acting on an object வருமா? The velocity of an object வருமா? The momentum of an object வருமா? இல்ல the potential energy of the object வருமா? Free body diagram எதுப்பா represent பண்ணுது? Very good. The force acting on an object. ஒரு object மேல ஆக்ட் ஆகுற ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம எதுல சொல்றோம்? இந்த free body diagram மூலமா நம்ம வந்து சொல்றோம். சரியா? வீரபாண்டியன் மேம், நீங்க நடத்துறது ரொம்ப நல்லா புரியுது. ஓகே, சோ இஃப் யூ வாண்ட் ஆர் கைடன்ஸ், வீரபாண்டியன் மட்டும் இல்ல மத்தவங்களுக்குமே எங்க கைடன்ஸ் டெய்லி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 100 Learning ஆப்ல 6:30 to 8:30 டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சரியா? சோ அம்மா வந்து ஃபாஸ்டஸ்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாஷ்வத் இருக்காங்க. மேம், இன் பிசிக்ஸ் வேர் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் 2 mark ஆர் 3 mark. ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन காட்டவா இல்ல மென்டி கண்டினியூ பண்ணவா? இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस காட்டவா இல்ல மென்டியே கண்டினியூ பண்ணவா? இம்பார்ட்டன்ட் क्वेश्चन காட்டிட்டு மென்டி வரலாமா?
இல்ல மென்டி முடிச்சிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போலாமா? மென்டி எஸ் எஸ் எல்லாரும் மென்டி தான் கேக்குறீங்க. எஸ் பா. சோ நம்ம இப்ப அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். யா 6th சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டு. முருகன் கண்டிப்பா உண்டு. உங்க ஸ்கூல்ல இல்லன்னு சொன்னாதான் கிடையாது. ரைட்? 151 பிளேயர்ஸ் தானா? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இல்லையா? உங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே வரீங்க. அப்போ இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணுமா இல்லையா? ரைட்? What happens when static friction exceeds centripetal force during a car circular motion? இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருந்தா இந்த கொஸ்டின்ல யாருமே தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கேட்டிருக்கேன், இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன், இப்பதான் பார்த்தோம். அதுக்கு தான் மென்டி வந்து நம்ம ஆக்டிவ் லிசனரா லிசன் பண்ணணும். ரைட்? இதுக்கு தப்பா மட்டும் ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய தப்புது. பார்த்தோம் இதே கொஸ்டினை அப்படியே ரிவர்ஸா பார்த்தோம். புரிஞ்சுதா? வெரி குட். த கார் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்கிட். ஒரு சர்க்குலர் மோஷன்ல, அதாவது இந்த கார் ரேஸ் நார்மலா நம்ம ஹில்ஸ் எல்லாம் போறோம்னா சர்க்குலர் மோஷன்ல கார் வந்து பெண்ட் ஆகும் இல்லையா? அப்போ கார் ஸ்கிட் ஆகணும் அப்படின்னா வந்து என்ன ஆகணும்? இந்த சென்ட்ரிபீட்டல் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை விட ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, ஓகே, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை விட ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா இட் இஸ் த கண்டிஷன் ஃபார் த கார் டு ஸ்கிட். கண்டிஷன்ஸ் ஃபார் த கார் ஸ்கிட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சரியா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம்க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கோம். சரியா? நான் அதை காட்டுறேன் உங்க எல்லாருக்குமே, நான் வந்து காட்டுறேன். சரியா? ஷாஸ்வத் ஃபர்ஸ்ட்லயே ரொம்ப நேரமா வின் பண்ணிட்டு இருக்காரு. ஷாஸ்வத் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஆர் யூ ஆப் ஸ்டூடெண்டா அப்படிங்கறத மட்டும். ஷாஸ்வத் ரமா உங்க பேரு. அடுத்தது வந்து லஃபி, அமு, சுதிக்ஷா, பூஜா, ஜனனி, கனி, மிர்லாக்ஷா, ஸ்பாரோ, ஜோவிட்டா. சூப்பர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா 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 தரேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 கொஸ்டின் தான். அந்த 2 கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு எல்லா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வந்து குவிக்கா ரீகால் பண்ண போறோம், குவிக்கா பார்க்க போறோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? எஸ். சோ which force always opposes the movement of body from rest? Which force always opposes the movement of body from rest? ஓகே, இந்த ரிமோட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, அது மூவ் ஆகாம தடுக்கிற ஒரு ஃபோர்ஸ் என்ன? இந்த ரிமோட்டை தரையில புடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னது? அது நம்ம கைனடிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவோமா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவோமா, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லுவோமா, இல்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? எஸ். Mixed answers. No, it is static friction. Already இதே question ஒரு different versionல பார்த்தோம். ரைட்? ஸ்டாட்டிக்னா என்ன, கைனடிக்னா என்ன? ஸ்டாட்டிக் அப்படின்னா மூவ் ஆகலன்னு அர்த்தம். இப்போ இந்த ரிமோட் வந்து என்ன தானா அப்படியே அதுவா ஓடி போகுமா? போகாது. அப்படியே என் கையில தானே இருக்கும். ஸோ இந்த ரிமோட் ஏன் மூவ் ஆகல? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் ஒரு கண்டிப்பா அதுவும் ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு. பட் இந்த ரிமோட்டுக்கும் என் கைக்கும் நடுவுல ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கு. அண்ட் திஸ் ரிமோட் டிட் நாட் மூவ். அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். கைனடிக் ஃபிரிக்ஷன் கிடையாது. கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட டக்குன்னு நம்ம ரெஸ்ட்ல வந்து அப்போஸ் ஆகும். சரியா? அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப்கோர்ஸ் கிடையாது. லிமிட்டிங் ஃபோர்ஸ் கிடையவே கிடையாது. ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் மேம், 10th ஸ்டாண்டர்ட் ப்ளீஸ் புட் இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங். நேத்துக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங்கா? முதல்ல புக் பேக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங், அதாவது லெட்டர் ரைட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ ஆஷா மேம் லைவ் போயிட்டு இருக்காங்க, போய் கேளுங்க அவங்க கிட்ட. ஷாஸ்வத், லஃபி, பூஜா, அமுலா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து இல்ல வின் பண்ணிட்டே இருக்காங்கப்பா. சூப்பர். சோ ப்ரௌட் ஆஃப் தேம். 19th கொஸ்டின் அப்ப வந்துட்டோம். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா we are going to go இன்னும் 2 more questions தான் நமக்கு வந்து இருக்கு. what is kinetic friction? பாருப்பா, இப்பதான் static friction பார்த்துட்டு உங்களுக்கு நான் kinetic friction னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். எனக்கு தெரியாது, கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. 6th chapter இருக்குப்பா. according to government timetable we have the 6th chapter. பட் இது ஃபுல்லா இருக்கா பார்ட்லி இருக்கா அப்படிங்கறது உங்க ஸ்கூலை பொறுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஓகேவா? ரீட் லாஸ்ட் கமெண்ட். எந்த லாஸ்ட் கமெண்ட்? திருநீற்று கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு அனுப்பி விடுங்கப்பா. இப்ப திருப்பி அந்த கொஸ்டின் அனுப்பி விடுங்க. ஓகே, பியா டியா? இம்பார்ட்டன்ட் டீடைல் படிச்சா போதுமா? நல்ல கேள்வி. ஃபிரிக்ஷன் ஆக்டிங் ஆன் an object in motion with constant velocity. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு.
எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வெலாசிட்டி, லைக் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்பீட் கூட வச்சுக்கலாம். கரெக்ட், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற ஒரு ஃபிரிக்ஷனை தான் நம்ம கைனெடிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்னா ஸ்டாட்டிக் மூவ்மெண்டே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபிரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். மூவ்மெண்ட்ல, அதாவது கான்ஸ்டன்டான ஒரு வெலாசிட்டியில இருக்கிற மூவ்மெண்ட்ல ஆக்ட் ஆகுற ஒரு ஃபிரிக்ஷன் தான் கைனெடிக் ஃபிரிக்ஷன். சரியா? ஓகே, சூப்பர். மேம் எனக்கு 35 வேணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க போறோம். யூசர் நேம் 35 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க போறோம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இப்போ டைம் கம்மியா இருக்கு. யாரெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையோ, யாரெல்லாம் மேம் நான் இன்னும் எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல, மேம் நான் ரொம்ப அரைக்குறையா தான் படிச்சிருக்கேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன் பயமா இருக்கு, நான் ஒரு 100க்கு நான் ஒரு 50 கம்மியா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றீங்களோ, 100க்கு நான் 70 கம்மியா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றீங்களோ, நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தயவு செய்து படிச்சுட்டு போயிடுங்க. சரியா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகே, பிகாஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே மினிமம் நம்ம 85% சூப்பரா ஸ்கோர் பண்ணிடலாம். மினிமம் 85%. புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் படிச்சுக்கோப்பா. நாங்க கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் முடிச்சிடு. அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க? புக் அண்ட் சைட் கொஸ்டின் எல்லாத்தையுமே போயிட்டு படிங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு புக் அண்ட் சைட் கொஸ்டின்லாம் படிங்க. சாரி, புக் பேக்ல இருக்கிற மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இதை பார்த்து முடிச்சுட்டு உடனேவே நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க போறேன். ஓகே, சூப்பர். ஸோ பாருங்க, யா, ஸோ 20th கொஸ்டின் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? மேம் ரொம்ப பயமா இருக்கு, மறந்து போகுது. கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளமும் சொல்றேன். இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஒரு நிமிஷம் பார்த்துடலாமா? பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நியூமரிக்கல்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாமா? ஓகேப்பா, சூப்பர். Let's begin. Final question, which is going to decide who is going to be the winner. Which of the following is a method to reduce friction? அட கடவுளே, திருப்பவும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின், ரைட்? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். Making surfaces rougher? No. Using lubricant? நான் சொல்ல மாட்டேப்பா, ஆல்ரெடி நான் இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டேன். Increasing the weight of the object? அப்ளைடு மோர் ஃபோர்ஸா? இதே கொஸ்டின் வேற வெர்ஷன் பார்த்தோம். தப்பா மட்டும் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒன்லி காட் கேன் சேவ் யூ. பாடா பரவாயில்ல, 79 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இன்க்ரீசிங் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் தானே பண்ணும். எனக்கு தெரியுது நீங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் பேனிக்கா இருக்கீங்க அப்படின்னு, பட் அதுக்காக கொஸ்டினை வந்து தப்பா படிக்காதீங்க. ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம். வேற என்ன மெத்தட் இருக்கு? Let me know in the chat section. To reduce the friction, what other method இருக்குப்பா? friction reduce பண்றதுக்கு வேற என்ன மெத்தட் இருக்கு? இப்பதான் பார்த்தோம். ball bearings யூஸ் பண்ணலாம் நம்ம. Okay, we can use lubricants. Okay, super. Yeah, very good. Let's see the leaderboard. லாஸ்ட் கமெண்ட் போடுங்கப்பா. ரீட் லாஸ்ட் கமெண்ட் போடாதீங்க, சரியா? எஸ், ஐ கங்க்ராச்சுலேட் ஷாஸ்வத், ஹி ஹவ் ஸ்கோர்ட் தி ஃபர்ஸ்ட் மார்க். ஷாஸ்வத், நீங்க ஆப்பா இதுவா அப்படிங்கறத கண்டிப்பா உங்க பேர் போட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லஃபி, மிராலினி, சுதிக்ஷா, பூஜா, ஜெரணி, மிர்லக்ஷா, ஸ்பாரோ, கனி, ஜோவிட்டா, இவங்க எல்லாருமே வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. வெரி குட் பா. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, go to 100 learning தமிழ் மீடியம் சேனல். அதுல வந்து பிளேலிஸ்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சாப்டர் வைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருக்கோம். குயிக்கா போயிட்டு அது லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போயிடுங்க, சரியா? அதே மாதிரி தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் போட்டிருக்கோம். அதுல போயிட்டு தமிழ் மீடியம் சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு தேடி பாருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. நாட் ஆப் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ நான் குயிக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து தருவாங்கப்பா. லாக் ஷீட் தருவாங்கப்பா. ஓகே, 3 மீட்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து 2 and 3 மார்க் கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்ஸ் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. ஸோ பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு இப்போ சாட்ல டக்குன்னு வந்து சொல்லுங்க, சரியா? எனக்கு இப்போ சாட்ல வந்து படிச்சிட்டீங்களா படிக்கலையா? எஸ், நோ, இது மட்டும் தான் எனக்கு சாட்ல வரணும். ஓகே, படிச்சிட்டீங்கன்னா எஸ், படிக்கலன்னா நோ. ஸோ தட் நம்ம எவ்வளவு படிக்கல அப்படின்னு தெரியும். குயிக்கா பார்க்க போறோம். வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி? எஸ் ஆர் நோவா? எஸ்
NO அது மட்டும் போடுங்க போறோம். How will you measure the diameter of the moon using parallax method? Parallax method use பண்ணி diameter of the moon படிச்சிட்டீங்களா இல்லையா? Quickly let me know in the chat section. What are all the rules for determining significant figures? ரொம்ப ரொம்ப important. Rules for determining the significant figures. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா what are all the limitations of dimensional analysis? MLT இந்த dimensional analysis உடைய limitations, disadvantagesலாம் என்ன and define precision and accuracy, explain with example. ரொம்ப 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 important precision and accuracy. Okay, so இப்போ நம்ம 5 mark question போலாமா? எனக்கு yes or no அப்படினு chatல எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய yes ஆ வருது, அப்பாடா நிம்மதியா இருக்கு. Right, explain the use of screw gauge and vernier caliper in measuring smaller distance. Okay, screw gauge and vernier caliper உடைய uses படிச்சிட்டீங்களா? அடுத்து பாருங்க triangulation and radar method for using large distances. படிச்சீங்களா படிக்கலையா? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிட்டாங்களே, குயிக்கா படிங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா various types of errors உடைய types important. ஓகே, அடுத்து பாருங்க propagation of errors அப்படின்னா என்னது? இதுல 2 question இருக்கு. propagation of errors in addition and multiplicationல இருக்கிற explain பண்ண சொல்லிருக்காங்க எக்ஸாம்பிளோட. இந்த question நிறைய பேர் நோ சொல்றீங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நிறைய பேர் நோ சொல்றீங்க. ட்ரிக் சொல்றேன் கவனி. பப்ளிக்ல எப்படி தெரியுமா கரெக்ஷன் பண்ணுவாங்க? நீ உட்காந்து லைன் பை லைன் கரெக்ஷன் பண்ணு. இம்பார்ட்டன்டான கீவேர்ட் லைக் அந்த கொஸ்டின்லயே இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் மாதிரி இப்போ லாஸ்ட் மினிட்ல பாத்துட்டு போயிடு. சரியா? மொத்தமா படிக்காம மட்டும் போயிடாத. எந்த கொஸ்டின்னாலுமே அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? தைரியமா போங்க. இது வரைக்கும் படிச்சத நல்லா ரிவைஸ் பண்ணு. தைரியமா போகனோட பெஸ்ட் கொடுத்துட்டு வா. எக்ஸாம் ஈஸியா தான் வரும், கவலைப்படாதீங்க. சரியா? வில் ப்ரே ஃபார் யூ. எக்ஸாம் ஈஸியா தான் வரும். தெரிஞ்சதை நல்லபடியா ரிவைஸ் பண்ணு. லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்டோரி மாதிரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஆவது பாத்துக்கோ. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இன் டைமென்ஷன்ஸ் படிச்சிட்டீங்களா இல்லையா? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இன் டைவர்ஷன்ஸ். ரைட், அடுத்து பாருங்க சாப்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்க. இப்போ ரிவிஷன் பாருங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுக்குறேன், நீங்க போய் படிக்காமீங்க. 1 hour கூட டைம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா ஒரு சாப்டர் கூட முடிக்க முடியாது. ஓகே, சோ வாட் இஸ் மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிட்டீங்களா இல்லையா? Cartesian coordination system. All answer no na quick-ஆ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, so write a short note on vector product between two vectors. Important. Okay, how will you deduce two vectors using perpendicular? படிச்சிட்டீங்களா? Okay, define velocity and speed. நம்ம நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறது velocity, speed, acceleration and then what is it, displacement. இதெல்லாம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. displacement, distance, velocity, speed இதுக்கான ஒரு டிஃபரன்ஷியேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஃபர்ஸ்டாவது படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த லா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது கைனமாட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் படிச்சிட்டீங்களா இல்லையா? Yes or no? Put me in the chat section. Chat sectionல சொல்லுங்க பார்க்கலாம். Principle of homogeneity of dimensions. Give example. Chapter 3 போலாமா? What is the concept of inertia? Give 2 examples. Inertia of motion, inertia of rest, inertia of direction. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஓகே, இனர்ஷியால நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. தோட கூட இல்ல அப்படின்னா தயவு செய்து படிங்க. இதோடைய PDF யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இதோடைய PDF வேணும்? How many of you wants a PDF of these questions? Sir already upload பண்ணிட்டாரு. ஆமா, சோ PDF வேணும் அப்படினா எல்லாரும் WhatsApp community join பண்ணுங்க. சரியா? எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? WhatsApp community join பண்ணிடுங்க. இப்போவே எல்லாரும் WhatsApp communityக்கு join பண்ணிடுங்க. ஓகே? Yeah. So show the impulse of change of momentum உடைய impulse நம்ம டெரிவேஷன் பண்ணி காட்டணும். ஓகே, அடுத்தது PDF வேணும் இல்லையா? இப்போ எனக்கு இமிடியேட்டா சொல்லுங்க எஸ் ஆர் நோ. இந்த क्वेश्चन படிச்சிட்டீங்களா இல்லையா எனக்கு சொல்லுங்க சாட்ல. எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். இன்னைக்கு நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் எல்லாமே படிச்சோம். சஜஸ்ட் ஃபியூ மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் தி ஃபிரிக்ஷன். பால் பேரிங் ஒரு மெத்தட் பார்த்தோம், லூப்ரிகேஷன் ஒரு மெத்தட் பார்த்தோம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சூடோ ஃபோர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? சோ சூடோ ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, ஸ்டேட் தி எம்பிரிக்கல் லாஸ் ஆஃப் static and kinetic friction. What are inertial frames? Yes or no? என்னப்பா இப்ப நிறைய நோ வருது. தேர்ட் சாப்டர் படிக்கலையா? சரியா? It can be asked in compulsory. Okay, செம்ம இம்பார்ட்டன்ட் இந்த 7th question. எந்த क्वेश्चन விட்டாலும் இந்த क्वेश्चन விட்டுட்டு போகாத. நாளைக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும். What condition will a car skid ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? ரைட்,
வாங்கப்பா. ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், recoil of the gun velocity வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் இருக்கு. அடுத்து பாருங்க, origin of friction இருக்கு, rolling friction இருக்கு, measuring angle of repose இருக்கு, அதுக்கப்புறம் need banking of tracks is important. What are all the need for banking of tracks is extra important. சரியா, இது ரொம்ப ரொம்ப extra important. அடுத்து பாருங்க, சாப்டர் 4ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ படிக்கல நோ அப்படின்னா இப்போவாது ஒரு சீரியஸ்னஸ் வளர்த்துக்கோங்க. இப்போவாது கொஞ்சம் சீரியஸா இருந்து எல்லாருமே படிக்க குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. So how the definition of work in physics differ from general application, types of potential energy, explain the formulae. அடுத்து பாருங்க, characteristics of elastic and inelastic collision ரொம்ப 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 important. coefficient of restitution நம்ம இன்னைக்கு படிச்சோம். coefficient of restitution is important. laws of kinetic energy important. inertial frames is again important. ஓகேவா? சோ இதுல எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் போற क्वेश्चंसலாம் இன்னுமே பெட்டரா படிச்சிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் state and explain work energy principle செம்ம இம்பார்ட்டன்ட் பா. ஓகே, இதுவும் ரெண்டு क्वेश्चनல கண்டிப்பா ஏதாவது ஒன்னு வந்து வரலாம். ஓகே, படிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ்ஸா நோவா? Quickly let me know. 5th chapterல பாருங்க, define center of mass, torque na enna and aduri measuring unit enadhu, what are all the conditions which force cannot produce torque, relation between torque and angular momentum is important, difference distinguish between stable and unstable momentum, principle of moment, radius of gyration, ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இது மூணுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட்டா சூப்பரா பாத்துக்கோங்க. இப்போ நம்ம சாப்டர் 5ல இருக்கிற 5 மார்க் क्वेश्चंस எல்லாமே பார்க்கலாம். Explain why a cyclist bends while negotiating a curve road. ஒரு curve road, இது ரொம்ப இந்த மாதிரி ரீசனிங் क्वेश्चनலாம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, derive the expression for moment of inertia of a rod, moment of inertia of uniform ring. இந்த இடத்துல இல்ல moment of inertia of rod ஆ, moment of inertia of uniform ring ஆ, இல்ல moment of inertia of uniform disc ஆ, இதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. கரெக்டான வாட்ஸ்அப் கம்யூனிட்டில தான் இருக்கீங்களா அக்னிஸ்? சோ நியூ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் எல்லாமே இந்த லைவ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அங்க ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த 5th சாப்டர்ல இருந்து 5 மார்க் வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகே, முக்கியமா இங்க இருக்கிற parallel axis theorem and perpendicular axis theoremல இருந்து கண்டிப்பா ஒன்னு வரதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சான்ஸ் வந்து ஹையா வந்து இருக்கு. சரியா? yes, so how was the live session? If you all like the live session, then smash the like button. okay, so yes, so numerical problem எல்லாமே ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு you all can go to the YouTube. நம்ம யூடியூப்ல போனீங்க அப்படின்னா ஷார்ட் செக்ஷன்ல நாங்க இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஷார்ட் செக்ஷன்ல we have already given you, right? ஸோ நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் சேனல்ல இதோ பாருங்க, டாப் 20 ப்ராப்ளம்ஸ் ஒரு வீடியோவாவே போட்டிருக்கோம். ஸ்ருதி மேம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கம்ப்ளீட் வீடியோவாவே வந்து உங்களுக்கு எல்லா டாப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல போனீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் செக்ஷன் போங்க. ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க, எத்தனை ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ப்ராப்ளம் அட்டென்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்கு, டெரிவேஷன் மட்டும் படிச்சா போதுமா, ஜஸ்ட் பாஸ்க்கு என்ன பிளான், 6 ஹவர்ஸ்க்கு என்ன பிளான் இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 30 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் டாப் 15 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் என்ன இருக்கு. சரியா? சோ நீங்க ஷார்ட் செக்ஷன்ல போயிட்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டு படிக்க ஆரம்பிங்க. சோ இங்க 11th and 12th பிசிக்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான். ஓகேவா? சோ எவ்ரிபடி ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இதை தாண்டியும் வேணும், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வீடியோவும் வந்திருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இதை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. PDF அனுப்புறேன் ஆக்னஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. சரியா? தரோம். இப்போ நான் வெளில போயிட்டு தானே தர முடியும், கண்டிப்பா தரோம். ஓகே, ஜஸ்ட் வெயிட். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, சோ லவ் யூ கைஸ். நாளைக்கு எக்ஸாம் சூப்பரா பண்ணிட்டு வாங்க, ஈஸியா வரும். ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சூப்பரா படிச்சுட்டு போயிடுங்க. சரியா? எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். பை பை.